ஃபஸ்ட்டு எது நீங்கள் உங்கள் மனசில் தோணுதோ அதுதான் ஆன்சராக இருக்கும், ஃபைனல் ஆன்சராக இருக்கும். போட்டு குழம்பிட்டு கிடக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், தெரியாட்டி ஷேடோ பண்ணிட்டு அடுத்த கொஷின் போயிடுங்க. மேக்ஸில் இந்த டைம் வந்து ரீசனிங் வந்து 10 கொஷின் ஆட் பண்ணியிருக்காங்களா, வருதான்னு பாருங்கள். வரலன்னா அடுத்த கொஷின் போங்க. ஏன்னா நீங்கள் ஒரே இதுலேயே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதை 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் இருப்பீங்க, திரும்ப 3 ஸ்கொயர் இப்படி போயிட்டு இருப்பீங்க. ஒரு கொஷின் வரலைன்னா ஆன்சர் இல்லைன்னா அடுத்த கொஷின் போங்க. ஆனால் லாஸ்ட் டைம்லேயே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடும். சரி என்னடா அது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் வந்துச்சு. இந்த மாம்பழம் சம் ஒன்று கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 0 வராது 0 வராது அப்படின்னு சொல்லிட்டு 20 தான் போட்டேன். ஆனால் 25 ஆன்சர், அதுவும் லக்கில் போயிடுச்சு. இன்னொரு கொஸ்டின் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த தனி வட்டியில் கேட்டிருந்தாங்க ஆன்சர் 400. அவன் 2 வருஷத்துக்கு நான் 400 கண்டுபிடிச்சிட்டான். அவன் கேட்டது 1 வருஷத்துக்கு கேட்டிருந்தான். அதில் 2ஆல் அடிக்கல. அந்த 2 கொஸ்டின் அடிச்சிருந்தா 27க்கு 27. இதுதான் இந்த ஒவ்வொரு கொஸ்டினை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் ஜென்ரல் எடுத்த உடனே எனக்கு ஜென்ரல் ஐயோ கம்யூனிட்டி நினைச்சு கிடைக்குமா அப்படின்னு தோணுச்சு. எனக்கு எண்ணிக்கிட்டே வந்தேன். திருவாரூர் விஏஓ திருவாரூர் மற்றவங்கலாம் எல்லாமே சொன்னாங்க எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். இல்லைடா நான் ஒன்லி விஏஓ தான், எங்கே இருந்தாலும் விஏஓ தான்டா அப்படின்னு சொல்லி